அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று நடந்து முடிந்த தேர்தல் என்னை பொறுத்தவரை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் என்ற பெருமிதத்துடன் உங்களோடு அமர்ந்திருக்கின்றேன். அதற்கு காரணம் நீங்களெல்லாம் தான் ஒத்துழைத்தீர்கள். உங்கள் ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் நான் இதை வெற்றிகரமாக நடத்தியிருக்க முடியாது. நானும் என்னுடன் சக உழைப்பாளிகளாக இருந்து உதவி செய்த புரொஃபஸர் ராமநாதன் அவர்கள், கே ராஜசேகர் அவர்கள், சார்ல்ஸ் அட்வொகேட் அவர்கள், இன்னும் ஒரு 6 பேர் என்னுடன் இருந்து துணை புரிந்து 2 நாளாக வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். அதில் நீங்களும் வெற்றியை கண்டீர்கள். நான் அது மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று விடிய நாங்கள் எண்ணி இன்று காலை முடித்து இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எண்ணி முடிப்பது இன்று காலை 9:30 மணி ஆகிவிட்டது. அதை முடித்துவிட்டு அங்கேயே நாங்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றோம். இன்று கூடியிருப்பது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஒவ்வொரு நபருக்கும் அந்த சான்றிதழை வழங்க வேண்டும். அதற்காக வந்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக நான் வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை நிர்வாக அதிகாரிகள் முதற்கொண்டு சொல்லிவிடுகின்றேன். முதல் வெற்றி பெற்ற தலைவர் அவர்கள் தமிழ் குமரன் GM அவர்கள். 3 பேர் போட்டியிட்டார்கள். இவர் 788 ஓட்டு பெற்று மகத்தான வெற்றி பெற்றார்கள். அதற்கு இரண்டாவதாக வந்திருப்பவர் ராமசாமி 261, திரு எம் மன்னன் அவர்கள் 108. ஆக அதிக ஓட்டு பெற்று 788 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றவர் திரு தமிழ்குமரன் GM அவர்கள். அவர்தான் தலைவராக இப்பொழுது நாங்கள் முடிவு செய்து அறிவித்திருக்கின்றோம். அதற்கான சான்றிதழ் கொடுத்துள்ளோம். அடுத்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் 6 பேர் போட்டியிட்டார்கள். 2 வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் உண்டு. அதில் முதலில் வெற்றி பெற்றவர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் 745 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர் முதலிடத்திருக்கின்றார். இரண்டாவது வெற்றி பெற்ற 2வது வைஸ் பிரசிடென்ட் திரு RK சுரேஷ் அவர்கள் 626 ஓட்டு பெற்று 2வது இடத்தை பிடித்த காரணத்தினாலே இவர்கள் இருவரும் வெற்றி பெற்ற வைஸ் பிரசிடென்டாக நாங்கள் முடிவு செய்து அறிவித்திருக்கின்றோம். அடுத்த இடம் பெற்றவர்கள் மதியழகன் 64, திரு சதீஷ்குமார் 260 ஓட்டு பெற்றார்கள். உதயா அவர்கள் 226 ஓட்டு, விஜய முரளி அவர்கள் 215. அடுத்து செக்ரட்டரி போஸ்ட், செயலாளர் போஸ்ட் 5 பேர் போட்டியிட்டார்கள். அதில் வெற்றி அடைந்தவர் 718 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றவர் திரு கதிரேசன் அவர்கள். 2வது இடத்திற்கு வந்திருப்பவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 470 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றார்கள். ஆக திரு கதிரேசன் அவர்களும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் செக்ரட்டரியாக பணிபுரிவார்கள். அடுத்து நின்று தோற்றவர்கள் திரு ராஜா அவர்கள் 258 ஓட்டு பெற்றுள்ளார். சவுந்தரபாண்டியன் அவர்கள் 201 ஓட்டு பெற்றிருக்கின்றார்கள். மேலே கமலா நாசர் அவர்கள் மேடம் 434 ஓட்டு பெற்று தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி 3 பேர் போட்டியிட்டார்கள். அதில் முதலில் அதிக ஓட்டு பெற்று வெற்றி பெற்றவர்கள் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் 715 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அதற்கு பின்னால் வருபவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் 157, திரு விஜயசேகரன் அவர்கள் 260 ஓட்டு பெற்று தோல்வியடைந்தார்கள். ஆக வெற்றி பெற்ற சுஜாதா விஜயகுமார் அவர்கள் செயலராக நாங்கள் டிக்ளேர் செய்கிறோம், அறிவிப்பு சொல்லுங்கள். அடுத்து பொருளாளர் ட்ரெஷரர் போஸ்ட் 3 பேர் போட்டியிட்டார்கள். அது அதிக ஓட்டு பெற்று பொருளாளராக பொறுப்பேற்கப் போகிறவர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 609 ஓட்டு பெற்று வெற்றி அடைந்தார்கள். அடுத்து வருபவர் விடியல் ராஜ் அவர்கள் 264, விஜயகுமார் C அவர்கள் 271. ஆக அதிக ஓட்டு பெற்று வெற்றி பெற்ற சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பொருளாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அடுத்து 26 கமிட்டி மெம்பர்ஸ் 26, அதற்கு 68 பேர் போட்டியிட்டார்கள். அதில் நாங்கள் ரேங்க் பிரகாரம் அதிக ஓட்டு பெற்றவர் முதல் ரேங்க்கு, அடுத்தது 2வது ரேங்க்கு கொடுத்திருக்கின்றோம். அதை நான் படிக்கின்றேன். 26 பேர் வெற்றி பெற்றவர்கள் பெயர்களை படிக்கின்றேன். அது வருஷ பிரகாரம் படிக்கின்ற பொழுது முதல் படிக்கின்றவர் 1வது ரேங்க்கு, 2வது ரேங்க் வச்சுக்கோங்க.
திரு தேனப்பன் அவர்கள் 668. இது முதல் ரேங்க். இரண்டாவது ரேங்க் உள்ளவர்கள் திரு அழகன் தமிழ்மணி 684. திருமதி பைஜாடாம் அவர்கள் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றார்கள், 674 ஓட்டு பெற்றுள்ளார்கள். அடுத்து திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் 4வது இடத்தில் வந்திருக்கின்றார், 639 ஓட்டு பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து திரு ஏழுமலை அவர்கள் 633 ஓட்டு பெற்றுள்ளார்கள். 6வது இடத்தை பிடிப்பவர் திரு தாய் சரவணன் அவர்கள் 606 ஓட்டு பெற்றிருக்கின்றார்கள், 606 ஓட்டு. அடுத்து திரு நீலகிரி முருகன், நான் முருகன் சொன்னேன், காலையில் நீலகிரி முருகன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நீலகிரி முருகன் அவர்கள் நீலகிரிஸ் முருகன் அவர்கள் 600 ஓட்டு பெற்று 605 ஓட்டு பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து திரு மகேந்திரன் அவர்கள் 8வது இடத்தை பிடித்துள்ளார், அவர் 600 ஓட்டு பெற்றுள்ளார். 9வது திரு ஞானவேல் அவர்கள், அவர் 580 ஓட்டு பெற்றுள்ளார்கள். அடுத்து 10வது இடத்தை பிடிப்பவர் திரு இசக்கி ராஜா அவர்கள், அவர் 580 ஓட்டு பெற்றுள்ளார்கள். அடுத்து 10வது இடத்தை பிடித்திருப்பவர் 11வது இடத்தை பிடித்திருப்பவர் திரு மாத்தேஷ் அவர்கள் 569 வெற்றி பெற்றுள்ளார். 12வது இடத்தை பிடிப்பவர் தனசன் முகமணி அவர்கள் 556. சண்முகமணி தன சண்முகமணி 556. அடுத்து 13வது இடத்தை திரு டேவிட் ராஜ் அவர்கள் 527 ஓட்டு பெற்றிருக்கிறார். அடுத்து 14வது இடத்தை பிடித்திருப்பவர் திரு சாலை சகதேவன் 527. 15வது இடத்தை பிடிப்பவர் திரு முரளி 526. 16வது இடத்தை பிடிப்பவர் திரு ஜோதி 519. 17 திரு கஃபார் அவர்கள் 496 ஓட்டு பெற்றுள்ளார்கள். அடுத்து 18வது இடத்தை பிடிப்பவர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் 494. 19வது இடத்தை பிடிப்பவர் திரு பேரி லால் அவர்கள் 486. பேரி லால் என்கிற குண்டச்சா. 20வது இடத்தை பிடிப்பவர் திரு செந்தாமரை கண்ணன் 479. 21வது இடத்தை பிடிப்பவர் திரு ராஜராஜன் 475 இடத்தை ஓட்டு பெற்றிருக்கிறார்கள். 22வது இடத்தை பிடிப்பவர் திரு பாலாஜி 467 ஓட்டு பெற்றிருக்கின்றார்கள். 23வது இடத்தை பிடிப்பவர் திரு ஜெயசீலன் 466 ஓட்டு பெற்றிருக்கின்றார். 24வது அடிப்பவர் முருகன் என்கிற அடித்தடி முருகன் 454. 25வது இடத்தை பிடிப்பவர் திரு அன்புதுரை, மிட்டாய் அன்பு என்று சொல்லுவார்கள், 443 இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். ரைட். 26வது இடத்தை பிடித்து கமிட்டி மெம்பராக நுழைந்திருப்பவர் திரு பழனிவேல் அவர்கள் 440 ஓட்டு பெற்றார்கள். ஆக இந்த 26 பேரும் நாங்கள் கமிட்டி மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை இன்று அறிவிக்கின்றோம். இவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய எங்களுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய தொண்டு இந்த சங்கத்தை மேன்மேலும் உயர்த்தும் என்பது சந்தேகமில்லை. ஏனென்றால் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த சங்கத்துக்காக உழைப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. எங்களுடைய வேலை இன்றோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு நண்பனாக இங்கே வரலாம் போகலாம், அதிகாரியாக இங்கே வரமாட்டேன். அத்துணை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா 2017 வந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எல்லாத்தையும் தெரியும். அத்துணை பேருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கு என்னுடைய மனதார் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026-29 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களான சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது. ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு எஸ் ராஜேஸ்வரன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அவருக்கு முதல்ல எங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேமாதிரி பத்திரிகை நண்பர்கள் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்தாங்க, நைட்டு 10 மணிக்கு இருந்தாங்க. உங்களுக்கும் விடிய வரைக்கும் இருந்தாங்க. உங்களுக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படி
என்னுடைய ஒட்டுமொத்த அணியும் இன்றைக்கி அணிக்கும் சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு ஈசி ஆரம்பிக்க போகிறோம். அதனால் எங்களை நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்த சக தயாரிப்பாளர்களுக்கு முதல்ல எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒன்று ஒன்றா செயல்படுத்துவோம். எது சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்த தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக செயலரை போட்டியிட்டேன். தயாரிப்பாளர்களின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து என்னை அதிகப்படியான வாக்குகள் 718 வாக்குகளில் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள தலைவர் முன்னிலையில் சொல்லிக்கொள்கிறேன். கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல விதமாக நடப்போம் என்றும் சில புதுவிதமான முடிவுகள் மட்டுமில்லாமல் தொழில் சார்ந்து சிலவற்றை தலைவர் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு உண்மையாக உழைப்பை நடந்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். 26-29 ஆண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் நடந்து முடிந்து வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழை ஓய்வு பெற்ற நீதியரசர் இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். இப்போது சற்று நேரத்தில் முதல் செயற்குழு கூட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. தலைவர் தெரிவித்தது போல் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோமோ நிச்சயமாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நலம் காக்கும் அணிக்கு 33 பேரில் 30 பேரை தேர்ந்தெடுத்த பெருவாரிய வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுத்த தயாரிப்பாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதல்வர் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எப்படி அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்களோ அதற்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம். எதிர்காலத்தில் சிறிய படங்கள் பெரிய படங்கள் அனைத்து படங்களும் வெற்றி வாகை சூடுகிற வகையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைவர் தலைமையில் உறுதியான நடவடிக்கை எடுத்து தமிழ் திரையுலகத்தை காக்க நடவடிக்கை எடுப்போம். அதே போன்று இந்த தேர்தலை அமைதியாகவும் நல்ல முறையிலும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையின் அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.